விஜயும் காவேரியும் அம்முவை தேடி பதற்றத்துடன் காரில் கிளம்புகிறார்கள். அப்போது காவேரி அம்முவை கடத்தியது யார் என்று கேட்க விஜய் கோபமாக ராகவ் பற்றிச் சொல்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்ததற்கு காரணமே அவன்தான் என்றும் அவனைச் சும்மா விடக்கூடாது என்றும் ஆவேசப்படுகிறார். இதைக் கேட்ட காவேரிக்கு தூக்கி வாரி போடுகிறது. தனக்கும் சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் விபத்து நடந்ததைச் சுட்டிக்காட்டும் காவேரி, இருவர் வாழ்விலும் ஒரே நேரத்தில் இப்படி நடந்திருப்பது தற்செயலா அல்லது ஏதேனும் உண்மை மறைக்கப்படுகிறதா என்று சந்தேகிக்கிறார். இப்போது உண்மையைச் சொன்னால் காவேரியின் உடல்நிலை பாதிக்கும் என நினைக்கும் விஜய், முதலில் அம்முவை தேடுவோம் என பேச்சை மாற்றுகிறார். இருவரும் காவல் நிலையம் சென்று ராகவ் மீது புகார் அளிக்கிறார்கள். ராகவ் சிறையிலிருந்து வெளிவந்த தகவலை விஜய் சொல்ல, அவன் பசுபதியின் மகன் என்பது காவேரிக்கு தெரிய வருகிறது. போலீசாரிடம் புகாரை கொடுத்துவிட்டு வெளியே வரும் வழியில காவேரியின் அம்மா சாரதா போன் செய்கிறார். அம்மு கடத்தப்பட்ட விவரம் கேட்டு அதிர்ச்சியடையும் சாரதா, பசுபதியின் ஆட்டம் இன்னும் அடங்கவில்லை என்றும் விஜயும் காவேரியும் இணைவதை தடுக்கவே அவன் இப்படிச் செய்கிறான் என்றும் புலம்பி அழுகிறார். தொடர்ந்து தேடுதலில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு கார் இவர்களை கடந்து செல்கிறது. அந்த காரின் ஜன்னல் வழியாக அம்மு உதவி கேட்டு தட்டுவதை காவேரி கவனித்துச் சொல்ல விஜய் துரத்திச் சென்று மறிக்கிறார். காரிலிருந்து இறங்கிய ராகவ் நக்கலாக பேசி விஜயை கோபப்படுத்துகிறான். ஆத்திரமடைந்த விஜய், அன்று என் காரை விபத்துக்குள்ளாக்கி என் வாழ்க்கையையே சிதைத்தவன் நீதான் என்று கத்திக்கொண்டே அவனை வெளுத்து வாங்குகிறார். இதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறையும் காவேரி விஜய்க்கும் ராகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று குழம்புகிறார். ராகவ் இடையில் புகுந்து, உனக்கு உன் பொண்ணு வேணுமா இல்ல உன் பொண்டாட்டி வேணுமா என்று விஜயை மிரட்டுகிறான். ஆனால் விஜய் அசராமல், விரைவில் காவேரிக்கு பழைய நினைவுகள் வந்துவிடும் என்றும் தாங்கள் மீண்டும் இணைந்து வாழ்வோம் என்றும் சவால் விடுகிறார். அதற்குள் அங்கு வந்த போலீஸ் ராகவை கைது செய்கிறது. காவேரி ஓடிச் சென்று அம்முவை கட்டிப்பிடித்து அழுது மன்னிப்பு கேட்கிறார். அம்முவும் காவேரியும் பாசமாக இருப்பதை பார்த்து விஜய் நெகிழ்கிறார். பின்னர் அனைவரும் காவேரியின் வீட்டுக்குச் செல்கிறார்கள். வழியில் காவேரி, ராகவ் பற்றி எங்க அம்மா அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு அவனை எப்படி தெரியும் என்று கேட்கிறார். விஜய் சமாளிக்க முயன்றாலும் காவேரியின் மனதில் சந்தேகம் வலுக்கிறது. பழைய நினைவுகளை மெல்ல முட்டி மோதி யோசித்துப் பார்க்கும் காவேரிக்கு அன்று ராகவ் செய்த விபத்து கண்முன்னே வந்து போகிறது. அந்த விபத்தின்போது விஜய் தன் கணவராக இருந்ததும் அம்மு தன் சொந்த மகள் என்பதும் மின்னல் எனத் தோன்றுகிறது. பேரதிர்ச்சியோடு, சார், அம்மு என் பொன்னா என்று காவேரி கேட்க விஜய் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். இதற்குப் பிறகு விஜய் உண்மையை ஒப்புக்கொள்வாரா அல்லது காவேரியின் உடல்நிலையை கருதி மீண்டும் மறைப்பாரா என்பதை பற்றி பார்ப்போம். விஜய் ஒரு நிமிடம் நிலை குலைந்து போகிறார். காவேரியின் கண்களில் தெரிகிற அந்த தவிப்பும் உண்மையை அறியத் துடிக்கும் வேகமும் அவரை பயமுறுத்துகிறது. ஒருவேளை இப்போது உண்மையைச் சொன்னால் பழைய நினைவுகளின் அதிர்ச்சியில் காவேரியின் உடல்நிலை மீண்டும் பாதிக்கப்படுமோ என்று அவர் தயங்குகிறார். ஆனால் காவேரி விடுவதாக இல்லை. சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? ராகவ் அன்னைக்கு என்ன தன் ஆக்சிடென்ட் பண்ணானா? அம்முவோட அம்மாவை பத்தி சொல்லும்போது ஏன் என்னையே பார்க்கறீங்க? சொல்லுங்க சார், அம்மு என் பொண்ணுதானே என்று கதறி அழுகிறார். அம்முவும் இந்த சூழலை பார்த்து புரியாமல் திகைக்கிறாள். விஜய் மெல்ல காவேரியின் கைகளை பிடித்து, மிஸ், நிதானமாயிருங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடப் போகுது என்று சொல்ல காவேரி ஆவேசமாக அவர் கையை தட்டி விடுகிறார். எனக்கு எதுவும் ஆகாது. 5 வருஷமா எதையோ இழந்துட்டோம்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்குத்தான் அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. என் பொண்ணு என் முன்னாடியே இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் என்று கேட்கிறார். விஜய் கண்கலங்கி உண்மையைச் சொல்லத் தொடங்குகிறார். ஆமா காவேரி, அம்மு உன் பொண்ணுதான், நீ என் வைஃப் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராகவ் பண்ண ஆக்சிடென்ட்ல நீ எங்களை விட்டு பிரிஞ்சுட்ட. உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிருச்சுன்னு தெரிஞ்சப்போ உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் நான் விலகி நின்னேன். ஆனா அம்மு மேல இருக்கிற பாசம் உன்னை தானாவே எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுச்சு என்று உண்மையை உடைக்கிறார். இந்த உண்மையை கேட்டதும் காவேரிக்கு பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக திரையில் தெரிவது போல வந்து போகின்றன. விஜயுடன் பழகிய தருணங்கள், அம்மு பிறந்தபோது அனுபவித்த மகிழ்ச்சி என அனைத்தும் நினைவுக்கு வர அம்மு என்று அழுது கொண்டே தன் மகளை வாரியணைத்துக் கொள்கிறார். அம்முவுக்கும் இப்போதுதான் புரிகிறது, தான் இவ்வளவு நாள் மிஸ் என்று கூப்பிட்டது தன் சொந்த அம்மாவைத்தான் என்று. அம்மா என்று அம்மு அழைக்க அந்த வீடே உணர்ச்சிப் பெருக்கில் மூழ்குகிறது. சாரதா அம்மா அங்கே வந்து இதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த உண்மை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு, இனிமே யாரும் உங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். விஜய், காவேரி, அம்மு என மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து நெகிழ்கிறார்கள். இத்தனை கால போராட்டத்திற்குப் பிறகு ஒரு வழியாக அந்த சின்னஞ்சிறு குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்கிறது. இந்த குடும்பம் மீண்டும் இணைந்த பிறகு பசுபதியும் ராகவும் அடுத்து என்ன சதி செய்வார்கள் என்பதை பற்றி பார்ப்போம்.
காவேரி அம்மா என்று அம்முவை உச்சி முகர்ந்து அழுது கொண்டிருக்க அந்த இடமே உணர்ச்சிக் கடலாக மாறுகிறது. இத்தனை காலமாய் தன் மகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டே மிஸ் என்று அழைத்ததை நினைத்து காவேரிக்கு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இன்னொரு பக்கம் தன் மகளை திரும்பப் பெற்றதில் பெரும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்போது சாரதா மெல்ல காவேரியின் அருகில் வந்து, இத்தனை வருஷமா உன்கிட்ட உண்மைய மறைச்சதுக்கு என்னையும் மன்னிச்சுடுடி. உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயத்துலதான் நாங்க எல்லாரும் இப்படி ஒரு நாடகத்தை ஆடணும். ஆனா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும்னு இன்னைக்கு நிரூபணமாகிடுச்சு என்று சொல்லி தேற்றுகிறார். விஜய் ஒரு ஓரமாக நின்று இந்த காட்சியை பார்த்து கண் கலங்குகிறார். மீண்டும் பழைய நினைவுகள் முழுமையாக வந்ததில் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையிலிருந்த அந்த இடைவெளி மறைகிறது. காவேரி விஜயின் அருகில் வந்து, என்ன மன்னிச்சுடுங்க சார். இல்ல விஜய், உங்களையும் நம்ம பாப்பாவையும் நான் அடையாளம் தெரியாம இவ்வளவு நாள் தவிக்க விட்டுட்டேனே என்று உருகுகிறார். விஜய் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு, இல்ல காவேரி, நீ உயிரோட எங்க கூட இருக்கிறதே எனக்கு போதும். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்று தைரியம் சொல்கிறார். இந்த சந்தோஷமான நேரத்திலும் விஜயின் மனதுக்குள் ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ராகவ் சிறைக்குச் சென்றாலும் அவன் தந்தை பசுபதி சும்மா இருக்க மாட்டான் என்பது அவருக்குத் தெரியும். தான் செய்த சதி அம்பலமானதால் பசுபதி இன்னும் ஆக்ரோஷமாக தாக்குவான் என்று விஜய் கணக்கு போடுகிறார். அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் ராகவ் தன் தந்தை பசுபதிக்கு ஃபோன் செய்கிறான். அப்பா, அந்த விஜய் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அவங்க இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இனிமே அவங்கள அப்படியே விடக்கூடாதுப்பா என்று ஆத்திரத்தில் கத்துகிறான். இதைக் கேட்ட பசுபதி, கவலைப்படாத ராகவ், அந்த விஜயையும் அவன் குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவன் எதை நினைச்சு சந்தோஷப்படுறானோ அதைத்தான் நான் முதல்ல காலி பண்ணுவேன் என்று வஞ்சகமாகச் சிரிக்கிறான். மறுநாள் காலை விஜயின் வீட்டுக்கு காவேரியும் அம்முவும் நுழைகிறார்கள். தன் பழைய வீட்டை பார்த்ததும் காவேரிக்கு ஒவ்வொன்றும் நினைவுக்கு வருகிறது. ஆனால் வீட்டின் வாசலில் ஒரு மர்மமான பார்சல் கிடப்பதை பார்த்து விஜய் அதிர்ச்சியடைகிறார். அதில் ஒரு கடிதம் இருக்கிறது. சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது விஜய், உன் குடும்பத்தோட கடைசி நாள் இதுதான் என்று இரத்தத்தால் எழுதப்பட்டிருப்பதை பார்த்து அனைவரும் நடுங்குகிறார்கள். பசுபதியின் அடுத்த கட்ட மிரட்டலில் இருந்து விஜய் தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்பதைப் பற்றி பார்ப்போம். அந்த கடிதத்தை பார்த்ததும் விஜயின் முகம் பயத்தில் வெளுத்துப் போகிறது. காவேரியும் அம்முவும் அருகில் வந்து என்னவென்று கேட்க விஜய் சட்டென்று அந்த கடிதத்தை மறைத்துவிட்டு, ஒண்ணுமில்ல மிஸ், சும்மா ஏதோ ஒரு பழைய பேப்பர் என்று சமாளிக்கிறார். ஆனால் காவேரியின் ஆழ்மனதில் ஏதோ விபரீதம் நடக்கப் போவது புரிகிறது. ராகவ் சிறையில் இருந்தாலும் வெளியே இருக்கும் பசுபதி எந்த எல்லைக்கும் செல்வான் என்பது விஜய்க்குத் தெரியும். காவேரி, நீயும் பாப்பாவும் இன்னைக்கு வீட்லயே இருங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ரகசியமாக தன் நண்பரான ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் செய்கிறார். பசுபதியின் நடமாட்டத்தை கண்காணிக்கச் சொல்கிறார். மறுபக்கம் பசுபதி தன் அடியாட்களுடன் ஒரு பாழடைந்த இடத்தில் அமர்ந்து திட்டம் தீட்டுகிறான். விஜய்க்குத்தான் இப்போ பழைய ஞாபகமெல்லாம் வந்த சந்தோஷத்துல இருப்பான். அவன் வீட்ல இருக்கிற நேரமா பார்த்து அவனோட சந்தோஷத்தையே சிதைக்கணும். அந்த பாப்பாவையும் காவேரியையும் தூக்கணும் என்று உத்தரவிடுகிறான். அன்று மாலை விஜய் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ஒரு கார் வந்து நிற்கிறது. காவேரி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யாரோ மர்ம நபர்கள் வீட்டைச் சுற்றி வளைப்பதை கவனிக்கிறார்.